Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 12 Corporate Accounting. Company liquidators final statement, different methods of valuation of shares. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தியரி பார்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லிக்விடேஷன் கலைப்பு அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தை கலைக்கிறது, கம்பெனியை டிசால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதான் லிக்விடேஷன். அதோட டெஃபினேஷன் பாருங்கள். ஆக்சுவலி இதோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போது ஒரு கம்பெனி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், கிரியேட்டட் பை லா, சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு கம்பெனி சட்டத்தால் உருவாக்கப்பட்டதால், கிரியேட்டட் பை லானால் அது கலைக்கிறதும் அதை எண்டுக்கு கொண்டு வரதும் அதுக்கு முடிவுக்கு கொண்டு வரதும் லா மூலியம் மட்டும்தான் முடியும். A company comes into being through a legal process, comes to an end by law. எப்படி சட்டத்தால் உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி சட்டத்தால் மட்டும்தான் அது முடிவுக்கும் வரும். அதனால் கம்பெனி பீயிங் கிரியேஷன் ஆஃப் லா, சட்டத்தால் உருவாக்கப்பட்டது, cannot die a natural death, இயற்கையாக அது மரணிக்காது. லா சட்டத்தால் மட்டுமே அது முடிவுக்கு வரும். அப்போது a company when found necessary, எப்போ தேவைப்படுதோ ஒரு கம்பெனி என்ன பண்ணலாம், லிக்விடேட் பண்ணலாம். அப்போது இதில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய டெஃபினேஷன் ஆஃப் வைண்டிங் அப், கலைத்தல் அப்படின்னு என்ன பார்க்கலாம். லிக்விடேஷன் கலைப்பு பாருங்கள். வைண்டிங் அப் இது என்ன, லிக்விடேஷன் வைண்டிங் அப் இதில் மீனிங் லைட்லி டிஃப்ரென்ஸ். லிக்விடேஷன்றது ஒரு ஹியூஜ் ப்ராசஸ், அதோடைய தொடக்கம் தான் வைண்டிங் அப்ன்றது தொடக்கம். அதோடைய முடிவு டிசால்வ்டு, கம்பெனி டிசால்வ் ஆகிரும். அப்போது வைண்டிங் அப்பில் தொடங்கி டிசால்வ் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ராசஸ் இஸ் கால்ட் லிக்விடேஷன். இதில் வைண்டிங் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆஸ் பர் செக்ஷன் 294A ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வைண்டிங் அப் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைண்டிங் அப் அண்டர் திஸ் ஆக்ட், இந்த கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் இதை வைண்டப் பண்ணால், கலைத்தால் அப்படின்னு எடுக்கலாம். இல்லைன்னா லிக்விடேஷன் அண்டர் தி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 அப்படியும் இருக்கலாம். எது அப்ளிகபிள் ஆகுதோ அது. அப்போது ஒரு கம்பெனி கலைக்கிறது அப்படின்றது ரெண்டு விதத்தில் கலைக்கலாம். ஒன்று கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் கலைக்கலாம், வைண்டப் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். இன்னொன்று க்ளோஸ் பண்ணுறது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 பிரகாரம். அதாவது என்ன கோட் அப்படின்னு கேட்டால், இன்சால்வன்சி அப்படின்னா நொடிப்பு நிலை அடைதல், பேங்க்ரப்சி அப்படின்னா திவால் நிலை. அப்போ நொடிப்பு நிலை மற்றும் திவால் நிலை கோட் 2016 பிரகாரம் கலைக்கப்படலாம். இதில் எது அப்ளைக்கபிள் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது பின்ன நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு வைண்டிங் அப் பை தி ட்ரிபுனல் இருக்குது, தீர்ப்பாயம். இந்த ட்ரிபுனல் மூலமாக கம்பெனியை வைண்ட் அப் பண்ணுறது, கலைக்கிறது பற்றி இதில் பார்க்கலாம். எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில், எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் ஒரு கம்பெனியை ட்ரிபுனல் மூலமாக கலைக்கப்படும். சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் விச் கம்பெனி மே பி வவுண்ட் அப் பை தி ட்ரிபுனல் மூலமாக, ட்ரிபுனல்னால் தீர்ப்பாயம் மூலமாக ஒரு கம்பெனி எந்தெந்த சூழ்நிலைகளில் வவுண்ட் அப் ஆகும், கலைக்கப்படும், செக்ஷன் 271 குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எ கம்பெனி ஹேஸ் ரிசால்வ்டு தட் தி கம்பெனி பி வவுண்ட் அப் பை தி ட்ரிபுனல். கம்பெனியே ஒரு தீர்மானம் நிறைவேற்றும், ரிசால்வ் பண்ணும். கம்பெனி ஹேஸ் ரிசால்வ்டு, கம்பெனியே ஒரு தீர்மானம் நிறைவேற்றும், இந்த மாதிரி தீர்ப்பாயம் மூலமாக கலைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி. அந்த தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமாக இருக்கணும்னா, ஸ்பெஷல் ரெசல்யூஷனாக இருக்கணும், சிறப்பு தீர்மானமாக இருக்கணும். கவனிச்சுக்கோங்க. கம்பெனி ஒரு கம்பெனியை கலைக்கலான்னு சொல்லி ட்ரிபுனல் மூலமாக கலைக்கலான்னு சொல்லி அவங்க தீர்மானம் நிறைவேற்றினா, அந்த தீர்மானம் ஒரு சிறப்பு தீர்மானமாக இருக்கணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷனாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, the company has acted against the interest of the sovereignty and integrity of India. இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும், இன்டெகிரிட்டி, sovereignty இறையாண்மைக்கும் எதிராக செயல்பட்டால்
இந்த தீர்ப்பாயம் ட்ரிபுனல் கலைக்க சொல்லும், கம்பெனியை கலைச்சிரும், வைண்டப் பண்ண சொல்லும், வைண்டப் பண்ணிடும். தேர்ட் கண்டிஷன், the tribunal is of the opinion that the affairs of the company has been conducted. ஒரு ட்ரிபுனலுக்கு ஒப்பீனியன், அவங்களோட அபிப்பிராயம் இருக்கும், இந்த கம்பெனி என்ன இருக்குது பாருங்கள், இன் எ ஃப்ராடுலண்ட் மேனர், ஒரு மோசடியான முறையில் நடத்தப்படுகிறது அப்படின்னு அவங்க தீர்மானித்தாலோ, அவங்களுடைய அபிப்பிராயம் இருந்தாலோ, அல்லது the company was formed for fraudulent and unlawful purpose, சட்டத்துக்கு புறம்பான மோசடியான காரணத்துக்காக இந்த கம்பெனி தொடங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்துக்கு ட்ரிபுனல் வந்தாலோ, இல்லை பர்சன் கன்சர்ன்ட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹேவ் பீன் கில்ட்டி ஆஃப் ஃப்ராட், அந்த கம்பெனியை ஃபார்மேஷன் பண்ணுற ஆளுங்க, ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட், அதாவது ப்ரொமோட்டர்ஸ், அவங்க மோசடியான பேர்வழிகள், கில்ட்டி ஆஃப் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாலோ ட்ரிபுனல் அந்த கம்பெனியை கலைச்சிரும். இது மூணாவது சூழ்நிலை, கலைக்கப்படக்கூடிய சூழ்நிலை. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கம்பெனி ஹேஸ் மேட் எ டிஃபால்ட் இன் ஃபைலிங் வித் தி ரெஜிஸ்டரர் இட்ஸ் ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபார் இமீடியட்லி ப்ரிசீடிங் 5 consecutive ஃபினான்ஷியல் இயர்ஸ். இதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் டைப் கேட்கலாம். ஒரு கடந்த 5 வருடங்களாக, எந்த வருடம் கலைக்க சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 5 வருடமாக இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை, கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் நிதிநிலை அறிக்கையை, ஆனுவல் ரிட்டர்னை ரிஜிஸ்ட்ராரர்கிட்ட, பதிவாளர்கிட்ட சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்கலைன்னா இந்த ட்ரிபுனல் அந்த கம்பெனியை வைண்டப் பண்ணிடும். அஞ்சாவது சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, த ட்ரிபுனல் இஸ் ஆஃப் தி ஒப்பீனியன் தட் இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் தட் தி கம்பெனி ஷுட் பி வவுண்ட் அப். ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள், நீதி நேர்மை அடிப்படையில் ஒரு ட்ரிபுனல் அந்த தீர்ப்பாயத்துக்கு ஒரு ஒப்பீனியன், அவங்க அபிப்பிராயம் படுறாங்க, நீதி நேர்மை அடிப்படையில் இந்த கம்பெனி நடத்த முடியாது, இதை கலைக்கணும் அப்படின்னா கலைச்சிடலாம். இப்படி ஒரு கம்பெனி கலைக்கிறதுக்கான சிச்சுவேஷன் 5 சிச்சுவேஷன்ஸில், 5 சர்க்கம்ஸ்டன்ஸில் ட்ரிபுனல் என்ன பண்ணிடும், கம்பெனியை வைண்டப் பண்ணிடும். இப்போது இந்த ட்ரிபுனலுக்கு கலைக்க சொல்லி, அதாவது கம்பெனியை வைண்டப் பண்ண சொல்லி யார் பெட்டிஷன் கொடுக்கலாம்? பெட்டிஷன் ஃபார் வைண்டப், இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். செக்ஷன் 272 சொல்லப்படுது. யார் பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டிஷன் ஃபார் வைண்டிங் அப் டு ட்ரிபுனல் கேன் பி மேட் பை த கம்பெனியே ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி எங்கள் கம்பெனியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நம்ம படித்தோம், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அது மூலமாக ட்ரிபுனல் கொடுக்கலாம். இல்லைனா எனி கான்ட்ரிபியூட்டரி ஆர் கான்ட்ரிபியூட்டரிஸ், கான்ட்ரிபியூட்டரி அப்படின்போது இந்த கம்பெனிக்கு பணம் கொடுத்தவங்க, ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், கிரெடிட்டார்ஸாக இருக்கலாம், எனி கான்ட்ரிபியூட்டரி, இல்லைனா கான்ட்ரிபியூட்டரிஸ் நிறைய பேராக இருக்கலாம், இல்லை யாராவது இருக்கலாம், அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். அந்த பெட்டிஷன் கொடுத்தா அந்த ட்ரிபுனல் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும், திறனாய்வு பண்ணும், ஆய்வு பண்ணி உண்மையால் இருந்தால் கலைக்க சொல்லலாம். அதேமாதிரி ரெஜிஸ்ட்ராரர் கொடுக்கலாம், அதாவது கம்பெனியோடைய பதிவாளர், ரெஜிஸ்ட்ராரர் கம்பெனி கலைக்க சொல்லி ட்ரிபுனல்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கலாம். எப்போன்றது நம்ம ஏற்கனவே படித்தோம். 5 வருஷமாக அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலன்னா ரெஜிஸ்ட்ராரர் பெட்டிஷன் கொடுப்பாரு. அதே மாதிரி எனி பர்சன் ஆதரைஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் தட் பிஹாஃப், இது சம்பந்தமாக மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர், ஆதரைஸ்ட் பர்சன்ஸ் பெட்டிஷன் கொடுக்கலாம். இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொடுக்கலாம், இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கலாம். 5வது பாயிண்ட் கூட சொல்லலாம். 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் பெட்டிஷன் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, த கம்பெனி, எனி கான்ட்ரிபியூட்டரி ஆர் கான்ட்ரிபியூட்டரிஸ், த ரெஜிஸ்ட்ராரர், அதேமாதிரி எனி பர்சன் ஆதரைஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் தட் பிஹாஃப். அப்புறம் 5th ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், யார் வேணாலும் நேரடியாகவே கொடுக்கலாம். ஆதரைஸ்ட் பர்சன் இல்லாமல் நேரடியாகவே பெட்டிஷன் கொடுக்கலாம். இதே வாலண்டரி வைண்டப்பாக இருந்தால், சுயமாக கம்பெனியே வைண்டப் பண்ணுது, ட்ரிபுனல் இல்லாமல் வாலண்டரி வைண்டப்பாக இருந்தால், இதுக்கு தான் 2 கண்டிஷன் நம்ம சொன்னோம். அப் டு 31st March 2017 வரைக்கும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 304 பிரகாரம் கலைச்சிடலாம். அதே ஆஃப்டர் ஃப்ரம் 1st April 2017 செக்ஷன் 59 ஆஃப் தி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு பிரகாரம் தான் கலைக்க முடியும் வாலண்டரி வைண்டப். எப்படின்னு பார்க்கலாம். இது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 304 பிரகாரம் எப்படி கலைக்கிறது, எப்போ கலைக்கப்படும், வாலண்டரி வைண்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். த கம்பெனி 2 கண்டிஷன் 2 டைமில் கலைக்க முடியும். இஃப் தி கம்பெனி இன் ஜெனரல் மீட்டிங்
passes a resolution requiring the company to wound up voluntarily. தன்னிச்சையாக கம்பெனி என்ன பண்ணலாம்னா ஜெனரல் மீட்டிங்கில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம், ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணலாம், கம்பெனியை வந்து நம்ம வாலண்டரியாக தன்னிச்சையாகவே நம்மளே கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றலாம். எதனால் அப்படின்னு கேட்டால் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி பீரியட் ஃபார் இட்ஸ் டியூரேஷன் இஃப் எனி ஃபிக்ஸட் பை இட்ஸ் ஆர்டிக்கல். கம்பெனிக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, நமக்கு தெரியும், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன். அந்த ஆர்டிக்கலில் ஏதாவது ஃபிக்ஸட் பீரியட் குறிப்பிட்டிருப்பாங்க, இந்த கம்பெனி இத்தனை பீரியட் நடக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா கம்பெனியை வாலண்டரியாக டிசால்வ் பண்ணிக்கலாம். அல்லது ஆர் on the occurrence of any event in respect of which the article provide that the company should be dissolved. ஆர்டிக்கலில் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கும், இந்த சம்பவம் நிகழ்ந்து முடிந்தால் occurrence of any event அந்த கம்பெனியை கலைக்கலாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி நிகழ்ந்தாலும் அந்த கம்பெனியை கலைக்கிறதுக்காக ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கலைச்சிடலாம். இல்லைனா ரெண்டாவது கண்டிஷன், if the company passes a special resolution that the company be wound up voluntarily. பாருங்கள், மேலே இருக்க சொன்னப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சுன்னா சாதாரண ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கலைச்சிடலாம், வாலண்டரிலே கலைச்சிடலாம். அதே டைமில் சொந்தமாக இந்த எந்த கண்டிஷனும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனி நீ வேண்டாம் கலைச்சிடலாம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி வாலண்டரியாக வைண்ட் அப் பண்ணிடலாம். இதை வாலண்டரி வைண்ட் அப். இப்போ லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு கம்பெனியை வந்து லிக்விடேட் பண்ணலாம், கலைக்கலாம். அதாவது வைண்ட் அப்பில் தொடங்கி டிசால்வ் ஆகிற வரைக்கும் அந்த வைண்ட் அப்புன்றது ஒரு ப்ராசஸ், அந்த லிக்விடேஷன்றது ஒரு ப்ராசஸ். லிக்விடேட் பண்ணுறது கம்பெனியை எண்டுக்கு கொண்டு வருது எப்படி அப்படின்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் பெட்டிஷன் கொடுக்கும். இப்போ நம்ம படிக்கிறது வந்துட்டு ட்ரிபுனல் மூலமாக பெட்டிஷன் கொடுக்கணும். யார் பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், 5 பர்சன்ஸ் வந்து பெட்டிஷன் கொடுக்க முடியும். 5 விதமாக சொல்கிறோம். ஒன்று வந்து கம்பெனியை கொடுக்கலாம், கம்பெனி வந்து ட்ரிபுனலுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், இல்லைனா கான்ட்ரிபியூட்டரி கொடுக்கலாம், இல்லைனா ரெஜிஸ்ட்ராரர் கொடுக்கலாம், பர்சன் ஆதரைஸ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். இந்த பெட்டிஷனை யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல். நம்ம ட்ரிபுனல் சொல்கிறது வந்து த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல், NCLT அப்படின்வோம். NCLT, த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல். இவங்கக்கிட்ட தீர்ப்பாயம், இது கம்பெனி சட்ட தீர்ப்பாயம். இவங்களுக்கு இந்த பெட்டிஷனை வந்து இந்த 5 பேர் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்த உடனே அந்த பெட்டிஷனை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கலைக்கிறதுக்கான ஒரு அபிப்பிராயம் உண்டாயிடுச்சுன்னா, ஒப்பீனியன் உண்டாயிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் கம்பெனிக்கிட்ட இதை கீழே இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயரை அந்த கம்பெனியோடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸை, அதாவது நிதிநிலை அறிக்கை, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், BODன்றது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் ஆஸ் பர் ஆக்ட். இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த சொல்லப்பட்ட விதத்தில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயரை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து லிக்விடேட்டர்ட்டு கொடுக்கணும். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ன்றது நத்திங் பட் அசட் அண்ட் லயபிலிட்டி. ஒரு பர்டிகுலர் இயரோடைய எண்டில் அசட் லயபிலிட்டியை மென்ஷன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் சொல்லுவோம். அதுலேயே அது வந்து இயர் எண்டில் எந்த டேட்டில் வேணாலும் நம்ம வந்து அசட் லயபிலிட்டியை குறிப்பிடுறது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர் ஆஸ் பர் ஆக்ட் பிரகாரம் ப்ரிப்பேர் பண்ணி லிக்விடேட்டர்ட்டு கொடுக்கணும். அதில் என்ன இருக்குன்னா இந்த கம்பெனிக்கு என்னென்ன அசட்ஸ் எல்லாம் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன லயபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். அதை ப்ரிப்பேர் பண்ணி லிக்விடேட்டர்ட்டு கொடுப்பாங்க. இந்த லிக்விடேட்டரை யார் அப்பாயின்ட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிபுனல் தான் அப்பாயின்ட் பண்ணும். ட்ரிபுனல் தான் அப்பாயின்ட் பண்ணிடும் ஒரு லிக்விடேட்டரை. கலைப்பாளர், அந்த கம்பெனியை கலைக்கிறதுக்கு, கம்பெனியை லிக்விடேட் பண்ணுறதுக்காக ஒரு நபரை போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நபருக்கு பேர் தான் லிக்விடேட்டர். அந்த லிக்விடேட்டர் என்ன பண்ணுவார்னா அந்த கம்பெனியோடைய சொத்து எல்லாம் விற்பார், ரியலைஸ் பண்ணுவார், செல் அசட்ஸ், அந்த அசட் எல்லாம் விற்றுட்டு பே லயபிலிட்டிஸ், அந்த கம்பெனியோட லயபிலிட்டி எல்லாம் பே பண்ணுவார். இனி பர்டிகுலர் ஒரு ஆர்டர் இருக்குது, இவங்களுக்கு ஃபஸ்ட் கொடுக்கணும், இவங்களுக்கு செகண்ட் கொடுக்கணும், இவங்களுக்கு தேர்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது. நம்ம பின்னால் பார்க்கலாம். அந்த ஆர்டர் பிரகாரம் கொடுப்பாரு. அப்போது லிக்விடேட்டர் வேலை வந்து அந்த கம்பெனியோடைய அசட்டையெல்லாம் ரியலைஸ் பண்ணி, அதாவது செல் பண்ணி விற்றுட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய காசு வச்சு என்ன பண்ணணும்னா லயபிலிட்டிஸ் எல்லாம், பொறுப்புகள் எல்லாம் தீர்க்கணும். அந்த பர்டிகுலர் ஆர்டரில் தான் தீர்க்க முடியும். தீர்க்கும் போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். கடைசியில் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், இந்த லிக்விடேட்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா
இந்த கேஷ் தான், ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் தான். ரெசிப்ட்ஸும் பேமெண்ட்டும் ஒரு சைடு கம்ப்ளீட்டாக ரெசிப்ட் இருக்கும். அதாவது நம்ம செல் அசட்ஸ் எதெல்லாம் விற்று ரியலைஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன அமௌண்ட் கிடைக்க வேண்டியிருக்கோ அந்த அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரெசிப்ட்ஸு. என்னென்ன லயபிலிட்டிஸ் பே பண்ணமோ அதெல்லாம் வந்து பேமெண்ட். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் சிம்பிளாக வந்து லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு சிம்பிளாக என்ன சொல்லலாம், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ்னு சொல்லலாம். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ்னு சொல்லலாம். இந்த வாலண்டரி வைண்டப்பாக இருந்தால், வாலண்டரி தன்னிச்சையான கலைப்பாக இருந்தால், வாலண்டரி வைண்டப்பாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வந்து லிக்விடேட்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் பேர். லிக்விடேட்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் பேர். இதே டைமில் கம்பல்சரி வைண்டிங்கப்பாக இருந்தால், கோர்ட்டோ இந்த ட்ரிபுனலோ கம்பல்சரியாக வைண்டப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட் பேர். லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்னு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. வாலண்டரி வைண்டப்பாக இருந்தால் லிக்விடேட்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லுவோம். கம்பல்சரி வைண்டிங் அப்பாக இருந்தால் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஆஸ் பர் ஆக்ட் பிரகாரம் இருக்குன்னு பார்த்தோம். அதில் ஆக்சுவலி 8 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 8 லிஸ்ட், ஏலேருந்து ஹெச் வரைக்கும் 8 லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட் ஏ, லிஸ்ட் பி இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கணும். அந்த ஆக்ட் பிரகாரம் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அது என்னென்று பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஷுட் அக்கம்பனி 8 லிஸ்ட், 8 லிஸ்ட் இருக்கணும். பாருங்கள், லிஸ்ட் ஏ ஃபஸ்ட் லிஸ்ட் தான். லிஸ்ட் ஏல என்ன இருக்குன்னு கேட்டால், ஆல் பர்டிகுலர்ஸ் ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நாட் ஸ்பெசிஃபிக்கலி pledged and included in any other list are to be set forth in this list. இந்த லிஸ்ட் ஏல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, அந்த கம்பெனிக்கு சொந்தமான எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் விவரமாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதெல்லாம் விவரமாக குறிப்பிட்டிருக்கணும். ஆனால் எதை என்னன்னு கேட்டால், நாட் ஸ்பெசிஃபிக்லி பிளெஜ்ட் ப்ராப்பர்ட்டி, நாட் ஸ்பெசிஃபிக்லி பிளெஜ்ட் குறிப்பிட நாட் ஸ்பெசிஃபிக்லி பிளெஜ்ட் குறிப்பிட்ட அடமானம் தவிர பிளெஜ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்க்ளூடட் எனி அதர் லிஸ்ட் ஆர் டு பி செட் ஃபோர்த் இன் திஸ் லிஸ்ட். வேறு எதுலையும் குறிப்பிடப்படாததும் குறிப்பிட்ட அடமானம் வைக்கப்படாத அனைத்து சொத்துக்களையும் இதில் லிஸ்ட் ஏல குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. அதாவது ஃபுல் பர்டிகுலர்ஸ் ஆஃப் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட எல்லாமே குறிப்பிட்டிருக்கணும். லிஸ்ட் பி ரெண்டாவது லிஸ்ட்டு, இதில் வந்து அசட் ஸ்பெசிஃபிக்லி பிளெஜ்ட் அண்ட் கிரெடிட்டர்ஸ் ஃபுல்லி ஆர் பார்ட்லி செக்யூர்ட். அசட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட அடமானம் வைக்கணும், செக்யூர்டாக கொடுத்துருப்பாங்க. கடன் வாங்குறதுக்காக செக்யூரிட்டியாக கொடுத்துருப்பாங்க அசட், அதான் ஸ்பெசிஃபிக்லி பிளெஜ்டாக இருக்கும். அதே மாதிரி கிரெடிட்டார்ஸ் கடன் கொடுத்தவங்க, கடன் ஈந்தோர் வந்து முழுமையாகவோ இல்லை பகுதியாகவோ அவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருப்பாங்க, செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கடன் கொடுக்க முடியலன்னா இந்த அசட்டை விற்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது பிளெஜ் பண்ணாத எல்லா அசட்டுடைய டிஸ்கிரிப்ஷனும் லிஸ்ட் ஏல கொடுத்துருவாங்க. பிளெஜ் பண்ணிட்டோ செக்யூர் பண்ண அசட்டியெல்லாம் லிஸ்ட் பியில் கொடுக்கணும். லிஸ்ட் சியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்ட் லிஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் முன்னுரிமை கடன் ஈந்தோர். நம்ம கிடைக்கக்கூடிய காசை யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ரேட்ஸ் டேக்ஸ் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது, அப்புறம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண சேலரி வேஜஸ் அதர்வைஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அந்த லிஸ்ட்டு கொடுக்கணும். லிஸ்ட்டு சியில். லிஸ்ட் டி, லிஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் செக்யூர்ட் பை அ ஃப்ளோட்டிங் சார்ஜஸ். அடுத்து வந்து லிஸ்ட் டியில் பாருங்கள், டிபெஞ்சர் ஹோல்டருடைய லிஸ்ட் கொடுங்க. கடனீட்டு பத்திரதாரர்களுடைய லிஸ்ட்டு கொடுக்கணும். கடனீட்டு பத்திரம் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து, அந்த கடனீட்டு பத்திரம்னா சும்மா கடனீட்டு பத்திரம் அவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்கணும், செக்யூரிட் பண்ணியிருப்பாங்க. எப்படி செக்யூர் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ளோட்டிங் சார்ஜ் மூலமாக செக்யூர் பண்ணுவாங்க. இதுனா ஃப்ளோட்டிங் சார்ஜ் அப்படின்னு பார்க்கணும். ஃபிக்ஸட் சார்ஜ் இருக்குது, ஃப்ளோட்டிங் சார்ஜ் இருக்குது. ஃபிக்ஸட் சார்ஜ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சொத்தை குறிப்பிட்டு இதுதான் செக்யூரிட்டின்னு கொடுத்துருந்தா அது ஃபிக்ஸட் சார்ஜ். ஃபிக்ஸட் சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட இந்த பில்டிங் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கடனுக்கு இந்த பில்டிங் தான் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தால் தட் இஸ் கால் ஃபிக்ஸட். ஃப்ளோட்டிங் சார்ஜ்னால் அப்படி ஒரு சொத்தை குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டாங்க, மொத்தத்தில் செக்யூர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கம்பெனியுடைய எல்லா சொத்துமே அந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கு அடமானமாக கொடுக்கப்பட்டது. தட் இஸ் கால் ஃப்ளோட்டிங் சார்ஜஸ். ஃப்ளோட்டிங்னா எல்லா சொத்துமே அந்த கம்பெனியோட எல்லா சொத்துமே செக்யூர்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து லிஸ்ட் டியில் குறிப்பிடணும். லிஸ்ட் இயில் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸை கொடுக்கணும். அதாவது கடன் ஈந்தோர் ஆனால் அவங்களுக்கு எந்த செக்யூரிட்டி கொடுக்கல, அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸை குறிப்பிடணும். லிஸ்ட் எஃப்பில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோட லிஸ்ட்டு கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோட லிஸ்ட்டை கொடுக்கணும், முன்னுரிமை பங்குதாரர்கள். கடைசி இந்த லிஸ்ட் ஜியில் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்
அவங்களுடைய அதாவது நேர்மை பங்குதாரர்களுடைய லிஸ்ட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டை வந்து டிஃபிஷியன்சி ஆர் சர்ப்ளஸ் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். டிஃபிஷியன்சி பற்றாக்குறை அல்லது உபரி அக்கௌண்ட்டை கொடுக்கணும். டிஃபிஷியன்சி ஆர் சர்ப்ளஸ் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபயரோடைய லிஸ்ட். 8 லிஸ்ட் இருக்குது. 8 லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட் ஏலேருந்து லிஸ்ட் ஹெச் வரைக்கும் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். அதாவது ப்ராப்பர்ட்டி எல்லா ப்ராப்பர்ட்டியும் லிஸ்ட் இருக்கணும். பிளெஜ் பண்ணாத எல்லாமே அடமானம் வைக்கப்படாத அனைத்து ப்ராப்பர்ட்டியோட லிஸ்ட் வந்து ஏ. அடமானம் வைக்கப்பட்ட சொத்துடைய லிஸ்ட் வந்து பி. இந்த முன்னுரிமை கடன்தாரர்கள் முன்னுரிமை யாருக்கு ஃபஸ்ட்டு கடனை கொடுக்கணும் அவங்களுடைய லிஸ்ட் வந்து சி. டிபெஞ்சர் ஹோல்டர் வந்து ஃப்ளோட்டிங் சார்ஜ் மூலமாக டிபெஞ்சர் ஹோல்டர் செக்யூர் பண்ணியிருந்தால் அவங்களுடைய லிஸ்ட் வந்து டி. அதே மாதிரி எந்தவித செக்யூரிட்டியும் கொடுக்காம எந்தவித பிணையும் கொடுக்காத கடன் ஈந்தோர் வந்து இ. அதே மாதிரி முன்னுரிமை பங்குதாரர் வந்து எஃப். நேர்மை பங்குதாரர் வந்து ஜி. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஜி. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் வந்து எஃப். ஹெச் வந்து லாஸ்ட்டு டிஃபிஷியன்சி ஆர் சர்ப்ளஸ் அக்கௌண்ட் பற்றாக்குறை அல்லது மிகுதி அக்கௌண்ட் உபரி அக்கௌண்ட் அதை கொடுக்கணும். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபயரோடைய அந்த 8 லிஸ்ட்டு. இப்போ பாருங்கள் இந்த லிக்விடேட்டர்ஸோடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுடைய அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளியராக இருக்கும். ஒரு பக்கம் ரெசிப்ட்டு இன்னொரு பக்கம் பேமெண்ட். டெபிட் சைடு வந்து ரெசிப்ட்டும் கிரெடிட் சைடில் வந்துட்டு பேமெண்ட்ஸும் இருக்கும். ரெசிப்ட் எப்படியெல்லாம் பாருங்கள் இருக்குது. கேஷ் நேண்ட் கையில் எவ்வளோ காசு இருந்துச்சு கம்பெனியில் அந்த லிக்விடேஷன் டைமில், பேங்க்கில் எவ்வளோ கேஷ் இருக்குது, அப்புறம் அசட்டை ரியலைஸ் பண்ணுறாங்க பாருங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங் அதால் விற்றுட்டு காசு உண்டாக்குறது, அதை ரியலைஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறது. அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் ஃபிட்டிங், ஸ்டாக், இன்வெஸ்ட்மெண்ட், டெப்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள் எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணி எவ்வளோ கேஷ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் சர்ப்ளஸ் அதாவது அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து செக்யூர் ஆகாத அவங்க கொடுக்கும்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபயர் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுப்பாங்க. அடமானம் வைக்காத சொத்துக்கள் இது அது கொடுப்பாங்க. அந்த அடமானம் வைக்காத சொத்துக்கள் எல்லாம் விற்கும்போது எவ்வளோ காசு கிடைக்கிது அது ஒரு லிஸ்ட்டு. அதுக்கு அடுத்து பாருங்கள் டு சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்டு கிரெடிட்டாஸ். செக்யூரிட்டி கொடுப்பாங்க, பிளெஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளெஜ் பண்ணியிருந்தால் அந்த பிளெஜ் பண்ண அசட்டை விற்பாங்க. விற்று ரியலைஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்பாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு அந்த செக்யூர்ட் கிரெடிட்டாஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது கம்பெனிக்கு வருமானம். ஏன்னா அந்த பர்டிகுலர் சொத்தை அவங்க செக்யூர் பண்ணியிருந்தால் அதிலிருந்து விற்று கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை அந்த செக்யூர்டு கிரெடிட்டாஸ்க்கு தான் கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தது போக பாக்கி சர்ப்ளஸ் இருந்தால் மட்டும் இந்த ரெசிப்ட் சைடில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அன்கால்டு ஷேர்ஸ் நவ் கால்ட் அப் இதை பார்க்கணும். ஏற்கனவே ஏன்னா அதான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு குறிப்பிடுவாங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கூப்பிடும்போது அது ஃபுல்லி பெய்டப்பாக இருக்கலாம், பார்ட்லி பெய்டப்பாக இருக்கலாம். ஃபுல்லி பெய்டப் பண்ணால் நோ ப்ராப்ளம். அவங்க முழு அமௌண்ட்டுக்கு 10 ரூபா ஷேர்னால் 10 ரூபாவும் பே பண்ணிட்டாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் பார்ட்லி பெய்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது 10 ரூபா ஷேருக்கு 7 ரூபா தான் பே பண்ணியிருப்பாங்க, 3 ரூபா இனி பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த லிக்விடேஷன் டைமில் அந்த வைண்ட் அப் பண்ணுற டைமில் அந்த 3 ரூபா அவங்க வந்து கெட்ட சொல்லி அவங்ககிட்ட கேட்பாங்க. அதான் அன்கால்டு ஷேர்ஸ் நவ் கால்ட் அப். அந்த லிக்விடேஷன் டைமில் அந்த 3 ரூபா கேட்பாங்க. ஏன்னா ஒரு ஷேர் ஹோல்டருடைய லயபிலிட்டி வந்து லிமிட்டட் லயபிலிட்டி அப் டு தி வேல்யூ ஆஃப் ஷேர்னு படிச்சிருக்கோம். அவருடைய ஷேரோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அவருடைய லயபிலிட்டி பொறுப்பு. அப்போ அவருடைய ஷேர் 10 ரூபீஸ்னால் 10 ரூபீஸ் அவர் பே பண்ணிட்டா அவர் லயபிலிட்டி இஸ் ஓவர். பட் அவர் 7 ரூபீஸ் தான் பே பண்ணியிருக்கேன்னா மீதி 3 ரூபா கூட பே பண்ண வேண்டியது அவருடைய லயபிலிட்டி. அந்த அன்கால்டு ஷேர்ஸ் இது வரைக்கும் கேட்கப்படாத அந்த ஷேருடைய அந்த கால் பண்ணி அந்த மணியை ரிசீவ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ரெசிப்ட். அந்த ரெசிப்ட் கூட ஆர்டர் பாருங்கள். கையில் இருக்கக்கூடிய காசு, பேங்கில் இருக்கக்கூடிய காசு, பிளெஜ் பண்ணாத அசட்டை விற்கும்போது கிடைக்கக்கூடிய காசு, பிளெஜ் பண்ணியிருந்தால் அந்த பிளெஜ் பண்ண அசட்டை ரியலைஸ் பண்ணி அதில் எதுக்காக பிளெஜ் பண்ணோம், எந்த கடன் வாங்குறதுக்காக பிளெஜ் பண்ணோம், அந்த கடனை கொடுத்தது போக பாக்கியுள்ள அமௌண்ட்டு. அப்புறம் அன்கால்டு ஷேர்ஸுக்கு நவ் கால்ட் அப். ஏற்கனவே கோரப்படாத அந்த ஷேர் மணியை கால் மணியை இப்போ கேட்டு வாங்குறது. இதெல்லாம் ரெசிப்ட். பேமெண்ட் சைடில் பாருங்கள். கிரெடிட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கேஷ் கிடச்சதும் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது லீகல் சார்ஜஸ். சட்ட செலவுகளை வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு லீகல் சார்ஜஸ் தான் அதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லிக்விடேட்டர்ஸோட ரிமுனரேஷன் அதை எடுத்துருவாங்க. லிக்விடேட்டர்ஸோடைய ரிமுனரேஷன் கலைப்பாளருடைய ஊதியம் அவர் எடுத்துருவார். அது எப்படின்னு கேட்டால் அது வந்து லம்சமாக இருக்கலாம், ஃபிக்ஸட் ரெமுனரேஷனாக இருக்கலாம். இல்லைனா அவர் சொத்துக்களை விற்கும்போது அசட்டை ரியலைஸ் பண்ணும்போது எவ்வளோ ரியலைஸ் பண்ணுறாரு, அசட்டை விற்கும்போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு பர்சன்டேஜாக இருக்கலாம். இல்லைன்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்கு முன்னுரிமை கடனாளர்களுக்கு கடன் ஈந்தோருக்கு கொடுக்கும்போது அந்த தொகையில் ஒரு பர்சன்டேஜாக இருக்கலாம். இல்லை அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு பர்சன்டேஜாக இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே இருக்கலாம். ஒரு ஃபிக்ஸடாக இருந்து இதுக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜாக இருக்கலாம். மொத்தத்தில் எல்லா ரெமுனரேஷன் கண்டுபிடிச்சி அதை அந்த தொகையிலேருந்து எடுத்துருவாங்க. அப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ்
இந்த கலைப்பு செலவு, இந்த கம்பெனியை கலைக்கிறனால உண்டாகக்கூடிய செலவு, அதையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆளுக்காக கொடுக்க தொடங்குவாங்க. அதாவது லீகல் சார்ஜும் லிக்விடேட்டர் ரெமுனரேஷனும் லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸும் முடிஞ்சது போக பாக்கி இருக்க தொகையில் என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுப்பாங்க. அப்போது டிபெஞ்சர் கடனீட்டு பத்திரதாருக்கு கொடுக்கும்போது அவருக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் அதையும் சேர்த்து கொடுத்துடணும். அப்புறம் அவருக்கு கொடுத்தது போக ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்ஸ், டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் கொடுக்கணும். இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்னால் முன்னுரிமை கடன்தாரர்கள், முன்னுரிமை கடன் ஈந்தவர்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் நம்ம பார்த்தோம். கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ரேட்ஸும் டேக்ஸும் கொடுக்கணும். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண சேலரி, வேஜஸ்ஸு இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் முன்னுரிமை ஃபஸ்ட்டு அதை கொடுக்கணும். அப்புறம் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு எந்த பிணையமும் கொடுக்காம, எந்த செக்யூரிட்டியும் கொடுக்காம கடன் வாங்கியிருப்போம், அந்த கடன்தாரருக்கெல்லாம் அந்த தொகையை கொடுக்கணும். அப்புறம் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும், முன்னுரிமை பங்குதாரர் கொடுக்கணும். அப்படி முன்னுரிமை பங்குதாரர் கொடுக்கும்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது டிவிடெண்ட், பங்காதாயம் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுன்னா, கொடுக்கப்படாமல் இருந்தால் அதையும் சேர்த்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கொடுப்பாங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் இருக்கலாம், பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸும் இருக்கலாம். ஃபுல்லி பெய்டாக இருந்தால் அவருக்கு மீதி வரக்கூடிய அமௌண்ட்டில் ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவோம். பார்ட்லி பெய்டுனா அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு மட்டும் தான் கொடுப்போம். அது எப்படி கால்குலேட் பண்ணுன்றத வேல்யூ ஆஃப் ஷேரில் நம்ம பார்ப்போம். அது கால்குலேஷன் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்படி தான் அந்த அமௌண்ட்டை கொடுத்து தீர்த்துருவாங்க. மீதி ஏதாச்சும் வந்தால் அது சர்ப்ளஸ், மீதி வர்றதை நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுத்துடலாம். இப்போ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். அண்டர் செக்ஷன் 326 பழைய ஆக்டில் வேறு நம்பர் கவனிக்கணும். அண்டர் செக்ஷன் 326 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் த ஃபாலோயிங் கிரெடிட்டர்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். இவங்களை தான் முன்னுரிமை கடன் ஈந்தோர் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பே பண்ணணும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. என்னென்ன பாருங்கள், ஆல் ரெவன்யூஸ், டாக்ஸஸ், செஸ்ஸஸ் அண்ட் ரேட்ஸ் பேபிள் டு தி கவர்மெண்ட் or local authority will be treated as preferential creditors provided that it must become due within 12 months before the date of winding up. அப்போது இந்த வைண்ட் அப் பண்ணுற டேட்டுக்கு முன்னால் 12 மாதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ரெவென்யூ இல்லைன்னா டேக்ஸு, செஸ்ஸஸோ, ரேட்ஸோ இதை ஃபஸ்ட்டு பே பண்ணிடணும். இவங்களுக்கு தான் கொடுக்கணும். இவங்க தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், முன்னுரிமை உள்ள கடன் ஈந்தோர். இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்து முடிக்கணும். அதுக்கப்புறம் சேலரி வேஜஸ் கொடுக்கணும். எவ்வளோ சேலரி வேஜஸ் கொடுக்க இருந்தாலும், கம்பெனி கொடுக்க இருந்தாலும் லாஸ்ட்டு 12 மாதம் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். இந்த கலைக்கிறதுலேருந்து லாஸ்ட்டு 12 மாதத்துக்குள்ளது மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் பார்க்க மாட்டோம். கடைசியாக எவ்வளோ 12 வித்தின் 12 மந்த்ஸ் உள்ளாக இருக்கக்கூடிய வேஜஸ் சேலரி எவ்வளோ, அதுலேயும் 4 மாதம் சேலரி மட்டும்தான் கொடுப்போம். ஒரு நபருக்கு 4 மாதம் தான் கொடுப்போம். அந்த 4 மாதம் சேலரியும் 20,000க்கு மேலே போகக்கூடாது. மேக்ஸிமம் 20,000 தான். நல்லா கவனிக்கணும். 12 மாதத்துக்குள்ளார இருக்கணும். எவ்வளோ கொடுக்க இருந்தாலும் 4 மாதத்து சேலரியோ வேஜஸ் மட்டும் தான் கொடுப்போம். அதுலேயும் மேக்ஸிமம் 20,000 மட்டும் தான் கொடுப்போம். ஒரு ஆளுக்கு ஒரு 6,000 ருபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கு மந்த்லி அப்படின்னா 4 × 6 24,000 வரும். 24,000 கொடுக்க மாட்டாங்க, 20,000 தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், இது சம்ஸாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் சம்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்து வச்சுக்கணும். ஆல் அக்ரூடு ஹாலிடே ரிமுனரேஷன்ஸ், ஏதாவது விடுமுறை ஊதியம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, விடுமுறை ஊதியம் கொடுக்கப்படாமல் அது சேர்ந்து இருந்தால், அதை எம்ப்ளாய்க்கு சேர்ந்துருந்தால், அதாவது அங்கே ஊழியர்களுக்கு சேர்ந்துருந்தால் அது டெர்மினேஷன், அவருடைய எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனி கலைக்கும்போது அவருடைய வேலை போயிடும். அந்த டைமில் அவருக்கு என்ன பண்ணால், அந்த விடுமுறை ஊதியத்தை இது வரைக்கும் சேர்த்து வச்ச விடுமுறை ஊதியத்தை மொத்தமாக கொடுத்துடணும். இதில் தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இதில் மெயினாக கவர்மெண்ட்டுக்கு 12 மாதம் கொடுக்க வேண்டிய எந்த தொகையாக இருந்தாலும் அது 12 மாதத்துக்குள்ளார கொடுக்க வேண்டியது மொத்தமாக கொடுத்துடணும். சேலரி வேஜஸாக இருந்தால் 4 மாதத்து கடைசி 12 மாதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய வேஜஸ் சேலரியில் 4 மாதம் சேலரி வேஜஸ் மட்டும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது 20,000க்கு மேலே ஒரு ஆளுக்கு போகக்கூடாது. இப்போ டிஃபிஷியன்சி அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம். டிஃபிஷியன்சி அக்கௌண்ட் பற்றாக்குறை கணக்கு. டிஃபிஷியன்சி அக்கௌண்ட்னா என்ன? சிம்பிள். டிஃபிஷியன்சி தான் பற்றாக்குறை. இந்த கேபிட்டல் ப்ளஸ் லயாபிலிட்டி, கேபிட்டலும் லயாபிலிட்டியும், பொறுப்பும் முதலும் சொத்தை விட அதிகமாக இருந்துச்சுனாலோ, சொத்தை விட அதிகமாக இருந்தால் சிம்பிள். சொத்து விட லயாபிலிட்டி பொறுப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் டெஃபிசிட், பற்றாக்குறை தானே. அப்போது சொத்து கம்மியாக இருந்துச்சுன்னா, பொறுப்பை விட சொத்து கம்மியாக இருந்தாலோ, இல்லை டெஃபிசிட் பற்றாக்குறை இருந்தாலோ, இல்லை டெபிட் பேலன்ஸ் இன் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸ் வந்தாலோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஃபிஷியன்சி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஃபிஷியன் அக்கௌண்ட்றது எப்போல்லாம் வரும்?
அசட் வந்து கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டியை விட குறைவாக இருக்கணும். அதாவது கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி எக்ஸீடாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும் அசட்டை விட. இல்லை பற்றாக்குறை இருக்கணும். இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் காமிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டிஃபிஷியன்சி அக்கௌண்ட். ஃப்ளோட்டிங் சார்ஜ் அப்படி பார்த்தோம். ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் பார்த்தோம். 2 இருக்குது. ஃப்ளோட்டிங் சார்ஜ் இருக்குது, ஃபிக்ஸட் சார்ஜஸ் இருக்குது. ஒரு அடமானம் கொடுக்கும் பொழுது, ஒரு கடன் வாங்கும்போது ஒரு அடமானம் கொடுக்குறோம், ப்ளட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, செக்யூரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சொத்தை செக்யூரிட்டியாக கொடுத்த அந்த கடனுக்கு அதுக்கு பேர் ஃபிக்ஸட் சார்ஜஸ். அப்படி இல்லாமல் எந்த சொத்துன்னு சொல்லப்படாமல் விட்டுருந்தால் அந்த கம்பெனியோட எல்லா சொத்தும் பொறுப்பாயிரும். அப்போ ஃப்ளோட்டிங் சார்ஜ் இஸ் டைப் ஆஃப் செக்யூரிட்டி தட் எ கிரெடிட்டார் அண்டர்டேக்ஸ் ஆன் என்டையர் பிஸ்னஸ் அசட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எ பர்டிகுலர் டெப்ட். அந்த குறிப்பிட்ட கடனுக்கு கிரெடிட்டார் என்ன பண்ணுவார்னா, கம்பெனியோடைய எல்லா சொத்துக்கும் அவருக்கு செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்க, பிணையமாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஃப்ளோட்டிங் சார்ஜ். ஃப்ளோட்டிங் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து கம்பெனி கலைப்பாளருக்கு கமிஷன் கொடுக்கணும். அவர் வந்து லிக்விடேட்டர்ஸ்க்கு வந்து கமிஷன் கொடுக்கணும். கமிஷன் கொடுக்கும்போது நம்ம எப்படியெல்லாம் கமிஷன் கொடுப்போம் பார்த்தோம். அவர் சொத்தை ரியலைஸ் பண்ணுவார், விற்பார். அந்த சொத்தை விற்கும்போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கிடைப்பாங்க. அப்போ எப்படின்னு பார்க்கலாம். இஃப் லிக்விடேட்டர் கமிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ரியலைசேஷன் ஆஃப் அசட்ஸ் அன்லஸ் அதர்வைஸ் ஸ்டேட்டட் லிக்விடேட்டர் இஸ். பாருங்கள், இப்போது அவர் சொத்து கலைக்கும் போது, ஒரு கம்பெனி கலைக்கும் போது சொத்து எல்லாம் ரியலைசேஷன் நடக்கும், சொத்து எல்லாம் விற்பாங்க. அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து லிக்விடேட்டர் கமிஷனை கொடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ கொடுப்பாங்கன்னா இதெல்லாம் கிடையாது, இதுக்கெல்லாம் கிடையாது. நாட் என்டைட்டில் டு எ கமிஷன் ஆன் கேஷ் அண்ட். கம்பெனியில் இருக்கக்கூடிய கேஷுக்கு அவருக்கு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்காது. ஏற்கனவே அங்கே கேஷாக தான் இருக்குது. அது வந்து அவருக்கு வந்து அதுலேருந்து கமிஷன் கிடைக்காது. entitled to commission only on the account of surplus realized from assets especially pledged or mortgaged. அடமானம் வைக்கப்பட்ட சொத்தாக இருந்தால் அதை ரியலைஸ் பண்ணும்போது சர்ப்ளஸ் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் கமிஷன் கிடைக்கும். சர்ப்ளஸ் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான். அதாவது ஒரு அடமானம் வச்ச சொத்தை விற்கும்போது அந்த அடமான சொத்தை விற்று கிடைக்கக்கூடிய காசில் ஃபஸ்ட்டு அந்த கிரெடிட்டார்ஸ்க்கு யாருக்கு அடமானம் வச்சோம் அவங்களுக்குள்ள கடன் தொகையை கொடுத்துருவோம். கொடுத்தது போக பாக்கி இருக்க தொகைக்கு மட்டும்தான் அவருக்கு கமிஷன் கிடைக்கும். மொத்த சொத்தை விற்றனால கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு கிடைக்காது. அப்புறம் பாருங்கள், என்டைட்டில் டு கமிஷன் ஆன் ஃபுல் வேல்யூ ரியலைஸ் ஃபார் சேல் ஆஃப் அசட் ஸ்பெஷலி ஹைப்போத்திகேட்டட். அதாவது பாருங்கள், ஹைப்போத்திகேட்டட் அசட்டை சேல் பண்ணும்போது அந்த கமிஷன் என்டைட்டில் டு கமிஷன் ஆன் ஃபுல் வேல்யூ ரியலைஸ்ட் ஃபார் சேல் ஆஃப் அசட் எஸ்பெஷலி ஹைப்போத்திகேட் பண்ணக்கூடிய, அதாவது சிலப்போ நம்ம ஹேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். நம்ம சொத்து வந்து நம்மளுக்கு பொசஷன் நம்ம கையில் இருக்கும், பட் நம்ம வந்து கடன் வாங்கியிருப்போம். அந்த சொத்தை ரியலைஸ் பண்ணும்போது அது ஃபுல் அமௌண்ட்டுக்குமே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லிக்விடேட்டருக்கு கமிஷன் கிடைக்கும். இது நான் 3 பாயிண்ட் ஞாபகம் பண்ணி வச்சிடணும். ரியலைசேஷன் ஆஃப் அசட்டை விற்கும்போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை பேஸ் பண்ணி லிக்விடேட்டருக்கு கமிஷன் கிடைச்சுன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சணும். அன்லைஸ் அதர்வைஸ் ஸ்டேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இஃப் லிக்விடேட்டர் கமிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பேமெண்ட் மேட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். இதே அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு பேமெண்ட் பண்ணும்போது கமிஷன் எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், எந்த பிணையமே கொடுக்கப்படாத கடன் ஈந்தோர், நம்மளுக்கு கடன் தந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த பிணையமும் கொடுக்கல. அப்படிப்பட்ட கிரெடிட்டார்ஸ்க்கு பணம் கொடுக்கும்போது அதில் இவருக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது எல்லாருக்கும் கொடுத்தது போக பாக்கி இருக்க அமௌண்ட் தான் அடுத்து தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு வரும். அப்போது தேவையான போதுமான அளவு தொகை இருந்துச்சுன்னா, இன் கேஸ் ஆஃப் சஃபிஷியன்ட் அமௌண்ட் இருந்துச்சுன்னா, எவ்வளோ அமௌண்ட் அந்த கிரெடிட்டார்ஸ் கொடுக்குறாங்க, அமௌண்ட் ஆஃப் சச் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இன்ட்டு ரேட் ஆஃப் கமிஷன், அது மேலே பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. இதே டைமு போதுமான அளவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன் கேஸ் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட், போதுமான அளவு பணம் இல்லை அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அமௌண்ட் அவைலபிள் இன்ட்டு எவ்வளோ சதவீதம் டிவைடட் பை 100 ப்ளஸ் அந்த சதவீதம் ரேட் இன்ட்டு 100. இப்போ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் மேலே லிக்விடேட்டருக்கு 10% கமிஷன் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அவைலபிளாக இருக்குது இன்ட்டு 10 டிவைடட் பை 100 + 10 110 இன்ட்டு 100 போட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க. கணக்கு கூட சில அமௌண்ட் கேட்டு கொடுத்துட்டு கேட்கலாம். அதனால் இந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதாவது சஃபிஷியன்ட் அமௌண்ட் அவங்க கொஸ்டின்லேயே குறிப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி பிகாம் எம்காம் படிக்கும்போது இந்த சாப்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி
அமௌண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லை இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கால்குலேஷன்லாம் கிடையாது. நம்மளுக்கு அவங்களே கொஸ்டினில் சஃபிஷியண்ட்டாக இல்லை இன்சஃபிஷியன்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு மட்டும் பார்த்து வச்சுக்கணும். லிக்விடேட்டர்ஸ் கமிஷன் பேஸ்ட் ஆன் பேமெண்ட் மேட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இது பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணுற அமௌண்ட்டில் அவருக்கு என்ன கமிஷன் அந்த பேஸ் பண்ணி. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணுறதுக்கு இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட்டாக இருந்தால், போதுமான அளவு அமௌண்ட் இருந்துச்சுன்னா, இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அமௌண்ட் அவைலபிள் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு இன்ட்டு ரேட் டிவைட் பை 100 + ரேட் இன்ட்டு 100. எப்போதும் இன்சஃபிஷியன்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததும் அப்படி தான், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு தான் பார்த்தோம். போதுமான அளவு இல்லைன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குது இன்ட்டு ரேட் டிவைட் பை ரேட் + 100, ரேட் + 100 + ரேட் இன்ட்டு 100 போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதே சஃபிஷியன்ட் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா, போதுமான அளவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கேட்டால், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எடுத்துகிட்டு ரேட் ஆஃப் கமிஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மேலே ஒரு ரேட் ஆஃப் கமிஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி அது கூட எதை ஆட் பண்ணுவாங்கட்டா, சர்ப்ளஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்தது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் கமிஷனும் கொடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் இன்ட்டு ரேட் டிவைட் பை 100 + ரேட் இன்ட்டு 100 இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இதை கவனித்து வச்சிடணும். இந்த ஃபார்முலாஸ் பார்த்துடணும். 3 கண்டிஷன் பார்த்தோம். அதாவது இந்த ரியலைஸ்டு அசட்டுக்கு அவர் கமிஷன் கொடுக்குறா இருந்தால் எப்படி கொடுப்போம், அதே மாதிரி இந்த செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்குற பேஸில் அவருக்கு கமிஷன் கொடுத்தா என்ன எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கொடுக்குற பேஸில் கொடுக்கும்போது அந்த பேமெண்ட் பேஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு பார்த்துட்டோம். இனி டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ். இனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம சொன்னோம், இப்போ கம்பெனி கலைக்க போகிறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அதே மாதிரி இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் அவங்களுடைய ஷேருக்கு பணம் கொடுக்கணும். ஒரு ஷேருக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறது, அவங்க ஷேரோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் மெத்தட், 3 மெத்தட் இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட் இல்லைனா நெட் அசட் வேல்யூ மெத்தட்னு சொல்லுவோம். இன்னொரு மெத்தட் வந்து ஹீல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், ஹீல்டு அப்படின்னு போவோம். 3வது மெத்தட் வந்து ஃபேர் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். 3 மெத்தடில் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துடலாம். நெட் அசட் மெத்தட், இந்த நெட் அசட் மெத்தடுக்கு வேறு டூப்ளிகேட் நேம்ஸ் எல்லாம் இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட் இல்லைனா அசட் பேக்கிங் மெத்தட், ரியல் வேல்யூ மெத்தட், பிரேக்கப் வேல்யூ மெத்தட், இப்படி எந்த பேரில் வேணாலும் இந்த மெத்தட் சொல்லலாம். ஆனால் நம்ம ஜெனரலாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மெத்தட் வந்து நெட் அசட் மெத்தட் இல்லைனா இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட்னு கொடுப்பாங்க. இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட் பொதுவாக கொடுக்கறது, இல்லை நெட் அசட் மெத்தட் காமன் நேம் கொடுப்பாங்க. இதில் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். இது வெரி சிம்பிள் மெத்தட். நெட் அசட் மெத்தட்னு மொத்தமாக எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்டால், இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியில் தான் இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கொடுப்பாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது டிவைடட் பை எத்தனை ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது டிவைட் பண்ணிவிட்டா நம்மளுக்கு ஆன்சர் ஆயிரும். அப்போ நெட் அசட் வேல்யூ பர் ஷேர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டால், நெட் அசட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இது வெரி சிம்பிள். இதுதான் நம்மளுக்கு கணக்கில் கேட்குறாங்க. அதிகமாக நம்மளுடைய பிஜிடிஆர்பி சம்ஸில் வந்து இந்த சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஹீல்டு மெத்தட் அப்படின்றது என்னென்னா ஏர்னிங் கெப்பாசிட்டி மெத்தட் இல்லைனா ஏர்னிங் கேபிட்டலைசேஷன் மெத்தட் இல்லைனா டிவிடெண்ட் ஹீல்டு மெத்தட் அப்படி வேறு பேர் இருக்குது. இந்த மெத்தடில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஹீல்டு வேல்யூ பர் ஷேர் கண்டுபிடிப்போம். ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஹீல்டு, எவ்வளோ வருமானம் இருக்குதுன்னு பார்க்குறது தான் ஹீல்டு வேல்யூ பர் ஷேர். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிப்பாங்க. எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ ரிட்டர்னை எதிர்பார்க்குறோம் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ, சாதாரணமாக எவ்வளோ ரிட்டர்ன் இருக்கும் இன்ட்டு பெய்ட் அப் வேல்யூ பர் ஈக்விட்டி ஷேர். ஈக்விட்டி ஷேருக்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பே பண்ணியிருக்கலாம் இல்லை பார்ட்லி பே பண்ணியிருக்கலாம், அந்த அமௌண்ட் எடுத்து கால்குலேட் பண்ணால் ஹீல்டு வேல்யூ பர் ஷேர் கிடச்சிரும். இந்த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஆர்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அவைலபிளாக இருக்குது டிவைடட் பை பெய்டப் ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடச்சிரும். இது யூஸ் பண்ணி நம்ம ஹீல்டு வேல்யூ பர் ஷேரை கண்டுபிடிச்சிடலாம். இனி அடுத்து லாஸ்ட்டாக ஃபேர் வேல்யூ மெத்தட், 3வது மெத்தட் ஃபேர் வேல்யூ மெத்தட். ஃபேர் வேல்யூ அப்படின்றது இது ரெண்டையும் சேர்த்துனது. அதாவது நெட் அசட் வேல்யூ மெத்தடில் கால்குலேட் பண்ணுற வேல்யூ ஷேரோட வேல்யூ, ஹீல்டு வேல்யூ மெத்தடில் கால்குலேட் பண்ணுற வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் ஆஃப் தீஸ் 2 வேல்யூஸ், நெட் அசட் வேல்யூ, ஹீல்டு வேல்யூ, இதோடைய ஆவரேஜ் தான் ஃபேர் வேல்யூ ஆஃப் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேல்யூ இந்த மெத்தடெல்லாம் பார்த்து வச்சுட்டா நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோடைய தியரி ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் இதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டா இந்த பார்ட் தரவாயிரும். அதுக்கு முன்னாடி இந்த தியரி பார்ட்டை நீங்கள் தரவாக பார்த்து வச்சுருங்க. 1க்கு 2 தடவையாக பார்த்து நோட் எடுத்து வச்சுருங்க. இல்லை உங்களால் வேறு ஏதாச்சும் புக் ரெஃபர் பண்ண முடிஞ்சால் அந்த ரெஃபர் புக் பண்ணியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கோ, நம்ம டிஆர்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படியெல்லாம் எங்கெல்லாம் படிக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ணி வைங்க. ஒரு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.